Chapter 7 exercise 7.2 9 sum பார்க்க போகிறோம். இந்த sum ஒரு important 5 mark sum. The outer and inner surface area of the spherical copper shell are 576 pi centimeter square and 324 pi centimeter square respectively. Find the volume of the material required to make the shell. அந்த ஷெல்லை ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ மெட்டீரியல் தேவைப்பட்டதுன்னு கேட்குறாங்க. அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸ்பெரிக்கல்னு சொல்லிட்டாங்க, காப்பர் ஷெல்லுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 576 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் அண்ட் 324 பை ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு நமக்கு ஒரு வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம், வால்யூம் கண்டுபிடிக்க போகிறோம். அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ ஸ்பெரிக்கல் ஷெல் ஈக்குவல் டு 576 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இது R1 இன்னொன்று R2வாகவும் எடுத்துக்கலாம். இல்லைனா இங்கே கேப் லெட்டர் ஆர் ஸ்மால் லெட்டர் ஆர். ஏன்னா இன்னர் அவுட்டர்னால் நம்ம மோஸ்ட்லி என்ன தான் யூஸ் பண்ணுவோம், கேப் லெட்டர் ஆர் ஸ்மால் லெட்டர் ஆர் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அவுட்டருக்கு கேப் லெட்டர் ஆர் யூஸ் பண்ணுறோம். 4 பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 576 பை, பைக்கு பை கேன்சல் ஆகிடும். 4 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 576. ஆர் ஸ்கொயர் அப்படி வச்சுட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 144க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 12 12 144. சரி, இப்போ ஆர் கேப் லெட்டர் ஆர் கண்டுபிடிச்சிட்டோம் 12 சென்டிமீட்டர். தட் மீன்ஸ் அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நெக்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டியதான். இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பெரிக்கல் ஷெல். ஸ்பெரிக்கலுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், 4 பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 324. பைக்கு பை கேன்சல் ஆகிடும். 4 ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 324. ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 324 பை 4 கேன்சல் பண்ணிங்கன்னா 81 வரும். ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81. 81க்கு 9 9s. ஸோ சம் ரொம்ப வேகமாக போடணுன்னா 25 to 30 வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்கொயர் ரூட் தெரிஞ்சே இருக்கணும். 9 சென்டிமீட்டர். இப்போ ஆர் கண்டுபிடிச்சிட்டோம், ஆரும் கண்டுபிடிச்சிட்டோம். தட் மீன்ஸ் அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியாவும் கண்டுபிடிச்சிட்டோம், இன்னர் சர்ஃபேஸ் ஏரியாவும் கண்டுபிடிச்சிட்டோம். வால்யூம் ஆஃப் த மெட்டீரியல் ரெக்வயர்ட் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த ஹாலோ ஹெமிஸ்பியர். 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ 12, ஸ்மால் லெட்டர் ஆரோட வேல்யூ 9. இது ரெண்டுத்தையும் 12 12 144. 144 இன்ட்டு 12 பண்ணிங்கன்னா 1728 மைனஸ் 9 பண்ணிங்கன்னா 9 9 சார் 81. 81 9 சார் 729. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது தான். அதே போல் கியூபிக் யூனிட்ஸும் 15 வரைக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சம்மு ஃபாஸ்ட்டாக போடுறதுக்கு. 4/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு 999. திரும்ப 3 ஆல் அடிச்சிங்கன்னா 3 1s 3, 3 3s 9, 3 3s 9, 3 3s 9. ஸோ 333 கிடைக்கும். 4 இன்ட்டு 22 இன்ட்டு 333/7 ஃபுல்லாக எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 4186.29 சென்டிமீட்டர் க்யூப் கிடைக்கும். ரிசல்ட் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, வால்யூம் ஆஃப் த மெட்டீரியல் ரெக்வயர்ட். மெட்டீரியல் எவ்வளோ ரெக்வயர்ட் ஆகுதுன்னு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 4186.29 சென்டிமீட்டர் க்யூப். இவ்வளோ மெட்டீரியல் வேணும், இவ்வளோ காப்பர் வேணும் அந்த ஸ்பெரிக்கல் காப்பர் ஷெல்லை செய்கிறதுக்கு. இந்த சம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள்.